ஒரு கதை கேட்போம். கதைக்கு பேர் கடவுளுக்கு கடிதம். மெக்சிகோ நாட்டில் புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதினது. மலை கிராமம். அதில் அவன் சோளம் பயிரிட்டிருக்கான். பெரும் மழை பெய்து சோள பயிரெலாம் நாசமாகிடுது. அதனால் மலையிலேருந்து இறங்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி லெட்டர் எழுதுகிறான். லெட்டர் எழுதிட்டு 2 சைடு கடவுள்னு போடுறான். லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் போட்டுறான். தபால் காரர் அதை எடுத்து பிரிக்கும்போது காட்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்களேன், கடவுள்னு அட்ரஸ் பண்ணி ஒரு கடிதம் வந்திருக்குன்னு. சரி, கடவுள்னு ஒரு அட்ரஸ் கிடையாது, என்ன தான் எழுதியிருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி அதை வாசித்து பார்த்தா, சாமி இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால சோளமெல்லாம் வீணாக போச்சு, எனக்கு இப்போ பிழைக்கவே வழி இல்லை, தயவுசெய்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பு அப்படிங்கிறான். அதை உடனே இவங்க வந்து அவன் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான், அவனுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அவனுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி தபால் நிலையத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களால் ஆன பணம் போட்டு 500 ரூபா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த நாள் அவன் வர்றான் மலையிலேருந்து இறங்கி. எனக்கு ஏதாவது லெட்ரு வந்துச்சான்னு கேட்குறான். வந்துச்சேன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் அதை அப்படியே பிரித்து பார்க்குறான். பார்த்துட்டு வேகமாக ஒரு தபால் கார்டு வாங்குகிறான். வாங்கி எழுதி தபாலை போட்டுட்டு போகிறான். உடனே எல்லாரும் தபால் நிலையத்தில் இருக்கவங்களாம் ஓடி போய் அந்த பெட்டியை திறந்து என்ன தான் எழுதியிருக்கான், பாராட்டியிருப்பான், நன்றி சொல்லியிருப்பான்னு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லெட்டரில் அவன் எழுதியிருக்கான், சாமி நீ ரொம்ப நல்ல ஒரு 1000 ரூபா அனுப்பியிருப்பான். ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் போக்கிரிய பொல்லாதவங்க 500 ரூபாய் எடுத்துகிட்டு எனக்கு 500 ரூபாயை தான் அனுப்பியிருக்காங்க, இனிமேல் நேரடியாக எனக்கே நீ பணம் அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த கதை கடவுளுக்கு கடிதம் கதையினுடைய பெயர். அது நம்ம உதவி செய்ய போக அது நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கலைனாலும் நமக்கு ஒரு திருடேங்கிற பட்டம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற சும்மா இது ஒரு கதைக்காக பார்க்குறது. அதான் கர்மாவை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிறது.